ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்கள் லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா ஆன் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். ஆன் ஆகிறதுக்கு மினிமம் 1 நிமிஷம் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எதனா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகலாம். இந்த மாதிரிலாம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் ஒரு 8 ட்ரிக்ஸ் சொல்கிறோம். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் லேப்டாப் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸ்பீடு வந்து. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாஸ்க் பார் வாங்க. டாஸ்க் பார் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் இருக்கும், அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு விண்டோ ஆகும். அதில் ஸ்டார்ட் அப்னு இருக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் அப் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து தேவையில்லாத அன்வான்டட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். இதை ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இது யூஸ் பண்ண மாட்டிங்களோ அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது, டிசபிள் கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்குது ஆல்ரெடி. நான் அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் டிசபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிசபிள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. இதனால் உங்கள் லேப்டாப்பில் வந்து ஆன் ஆகும்போது பேக்ரவுண்டில் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. இதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, ஆப்டிமைஸ் யுவர் பிசி. ஆப்டிமைஸ் யுவர் பிசினா உங்களுடைய லேப்டாப்பை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்பீடாகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுடைய விண்டோஸ் பட்டன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுங்கள் டீஃப்ராக்மெண்ட் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இருக்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டிஸ்க்லாம் காமிக்கும். இதில் உங்களுடைய சி டிஸ்க் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. அனலைஸ் வந்து 30 செகண்ட்ஸ் ஆகலாம் அனலைஸ் ஆகிறதுக்கு. அனலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் சியை இப்போது ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஆப்டிமைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டார்டிங் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டைம் 1 hour கூட ஆகலாம், 1 hourக்கு மேலேயும் ஆகலாம். வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு சப்போஸ் எதனா ஒரு மூவி பார்க்கலாம், இல்லை எதனா சாங்ஸ் கேட்டுருக்கலாம். எதனா ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி விட்டுருங்க. ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு கூட வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாஸ் 1 0 ரீலொகேட்டட் தான் இருக்குது. இது வந்து பாஸ் 1ல் 0ல் தான் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வந்து அது 1 to 100% வரைக்கும் போகணும். இது கன்ஃபார்ம் டைம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைம் ஆகிறதுனால நீங்கள் உங்களுடைய டிஸ்க்கு எல்லாம் 3 டிஸ்க்கு உங்கள்கிட்ட இருக்க டிஸ்க்கை ஒன்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பண்ணுறேங்க. மூணாவதாக பார்க்க போகிற டிஸ்க் என்னென்னா, டெலிட் அன்னெசரி ஃபைல்ஸ். அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதை டெலிட் பண்ணுறது மூலிமா உங்கள் லேப்டாப் கொஞ்சம் விண்டோஸ் பட்டன் வாங்க. விண்டோஸ் பட்டன் வந்துட்டு ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை ஒன்ஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது டைப் பண்ணுங்கள் %temp%. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய ஃபைல்ஸ்லாம் வரும். இது வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணுறேங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெல் கொடுத்துருங்க. ஷிஃப்ட் பிடிச்சி டெல் பண்ணுறேங்க. பர்மனெண்ட்லி டெல் பண்ணுறேங்க. இந்த ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணதுனால 60 MB காமிக்குது. நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக 1 GB மேலே காமிக்கலாம். இது பண்ணுறது மூலிமா உங்களுடைய லேப்டாப்புக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாகலாம். ஓகே, நான் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் விண்டோஸ் பட்டன் வாங்க. அதேமாதிரி ரன்னு கொடுத்துட்டு இப்போ டைப் பண்ணுங்கள் டெம்ப்பு. அதில் வந்து பர்சன்டேஜ் போட்டு டெம்ப்பு பண்ணோம். இப்போது சாதா டெம்ப் பண்ணோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். இதையும் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. இது பண்ணுறது மூலியமாகவும் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகி உங்களுடைய லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். மறுபடியும் விண்டோஸ் வாங்க, ரன் கொடுங்க. ரன் கொடுத்துட்டு இப்போ டைப் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபெச். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துடுங்க. இப்போ இதில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் வரும். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. இதை டெலிட் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தேவையில்லாத ஃபைல்ஸ் தானே இதெல்லாம், அதனால் டெலிட் பண்ணிடலாம். நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா டிஸ்கை க்ளீனப். டிஸ்கை க்ளீனப்ன்றது வந்து உங்களுடைய ஓஎஸ் இருக்கிற டிஸ்கை க்ளீன் பண்ணுறது தான். திஸ் பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் சி அதை ஒன்ஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கீ இருக்கும்,
செல் பண்ணுங்கள். செல் பண்ணிட்டீங்கன்னா ஜெனரல் ஆண்ட கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு க்ளீனப்னு இருக்கும். ஒன்ஸ் அதை செல் பண்ணுங்கள். செல் பண்ணிவிட்டு இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு இருக்கும் கீழே. அதை ஒன்ஸ் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிவிட்டு இப்போது கால்குலேட்டிங் வருது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகலாம், மினிமம் இல்லை 1 நிமிஷம் ஆகலாம், அவ்வளோதான் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, கால்குலேட் ஆகி முடிச்சுட்டு இந்தமாதிரி ஒரு விண்டோ ஆகும். இதில் தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. டெல் ஃபைல்ஸ்னு கேட்கும். இப்போ டெல் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். இதுவும் ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகலாம். அதிலே கொடுத்துருப்பாங்க க்ளீனப் அன்னெசரி ஃபைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போது ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரூஃபோடு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50.0 தான் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 50.5 ஜிபின்னு இருக்குது. ஸோ எனக்கு ஒரு 500 MB எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இதேமாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டீல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜிபி கூட கிடைக்கலாம். ஸோ அவ்வளோதான் டிஸ்க் க்ளீனப். இது பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய லேப்டாப் வந்து ஸ்பீட் ஆகும். 5ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா டிசேபிள் அன்வான்டட் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து உங்கள் லேப்டாப்பில் தேவையில்லாத பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் ப்ரோக்ராம்ஸ் வந்து. அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். அதை ஸ்டாப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ விண்டோஸ் வாங்க. விண்டோஸ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுவும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா எம்எஸ் கான்ஃபிக் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் ஜெனரல் பூட் சர்வீஸ்னு இருக்கும். இதில் சர்வீஸ் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் எது தேவையில்லாமல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோ அதை ஒன்ஸ் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு தேவையில்லாத எதுன்னு பார்த்துட்டு அதை ஒன்ஸ் டிக் பண்ணுங்கள். இந்தமாதிரி டிக் பண்ணிவிட்டு இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாதது யூஸ் பண்ணாததை ஒன்ஸ் டிக் பண்ணிவிட்டு டிசபிள் ஆல் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்தமாதிரி தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸை நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் இதை டிசபிள் பண்ணுற மூலிமா நம்ம இது வரைக்கும் பார்த்து 5 ட்ரிக்ஸ் வரைக்கும் டிசபிள் பண்ணுறது மூலிமா உங்களோட லேப்டாப்போடைய பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகும், சேவ் ஆகும் பேட்டரி லைஃப் வந்து. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்து இதை பண்ணுறங்க. 6ஆவதாக ட்ரிக்ஸ் என்னென்னா டிசபிள் விஷுவல் எஃபெக்ட். விஷுவல் எஃபெக்ட்னு வந்து உங்கள் லேப்டாப்பில் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் ஓப்பன் பண்ணும்போது கீழே மேலே வேறு ஒரு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் தான் இந்த விண்டோஸ்ன்றது வந்து. இதேமாதிரி லேப்டாப்பில் எக்கச்சக்கமான விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதை டிசபிள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய லேப்டாப்புடைய ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அண்டு பேட்டரி லைஃப்பும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, அதை எப்படி பண்ணலான்னா உங்களோட டிஸ்பிசி வாங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அது ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அட்வான்ஸில் இருக்கும். அதில் பர்ஃபார்மன்ஸ் கீயை செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது கஸ்டம்னு இருக்கும் பாருங்கள். கஸ்டம் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போது எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிவிடுங்க. எல்லாமே அன்டிக் பண்ணிவிடுங்க. ஓகே, அன்டிக் பண்ணிட்டு இப்போது அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்து முன்னாடி இப்போ மறுபடியும் காமிக்கிறேன். விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது கீழே மேலே வர மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த இதுங்க இப்போ பாருங்கள், அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இது அப்படியே வந்துச்சு. இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் வேணும்னா அதை அன்டிக் பண்ணாதீங்க. எனக்கு லேப்டாப்புடைய பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், பேட்டரி லைஃப் தான் முக்கியம் அப்படின்றவங்க மட்டும் இதை பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ பார்த்த ட்ரிக்ஸ் அவ்வளோதான். இதை நீங்கள் இதில் சொன்ன 6 ட்ரிக்ஸுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய
லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். அண்ட் இதோடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எனக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் தேவை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை அப்படின்றவங்க இதெல்லாம் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் தேவை, பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியன்றவங்க மட்டும் இதை பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஷேர்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சேனலில் என்ன வீடியோலாம் போட்டிருக்கேன்னா லேப்டாப் ஓஎஸ் போட்டிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஓஎஸே போடுறதுலாம் பரவாயில்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎஸ் போட கற்றுக்கலாம். அண்ட் ஜியோ ஃபோனில் ஹாட்ஸ்பாட் எப்படி வரைக்குது, ஜியோ ஃபோனுடைய ஓஎஸ் எப்படி மாற்றுது, ஒயிட் டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி மாற்றுது. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கா, இந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அது எப்படி ஸ்பீடாகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்பில் ஷட்டவுன் ஆட்டோமேட்டிக்காக இப்படி நம்ம டைம் செட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ஷட்டவுன் ஆகுது. இந்தமாரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னு போய் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா லேப்டாப்போடைய ட்ரிக்ஸு, ஒரு 10 ட்ரிக்ஸ் இருக்குது, அதோடைய வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது.